சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே எனக்கு சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். மீதி வாசனா சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை பாதவடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறார். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமா கையை தட்டி சொல்லுங்க ஆமென், பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்கப்பா, ஹல்லேலூயா. ஆமா, இங்கே பேதுரு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு சிஷ்யர்களிடத்திலே, பிரியமானவர்களே, அந்த யூத ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் மத்தியிலே வார்த்தையை சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறின பின்பு அவர் இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறார். அப்பொழுது சொல்லும்போது அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் இயேசுவை சிலுவையில் ஆணியடித்து கொன்றீர்கள். 24வது வசனத்தில் சொல்லப்படுது பாருங்க, தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட கூடாதிருந்தது. தேவன் அவர் மரண உபாதையின் கட்டை அவிழ்த்தாராம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மரணத்தினாலே இயேசுவை கட்டி வைக்க முடியாமல் இருந்தது. கட்டவிழ்த்து விட்டார் தேவன், மரணக்கட்டை அவிழ்த்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 32வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம்ன்றார். நாங்கள் கண்ணார கண்டோம் அவரோட உயிர்த்தெழுதலை, மரித்த இயேசுவையும் நாங்கள் பார்த்தோம், உயிரோடு எழுந்து வந்து 40 நாள் எங்களோடு பேசின அந்த இயேசுவையும் நாங்கள் பார்த்தோம். அல்லேலூயா. இதற்கு நாங்கள் சாட்சிகள் அப்படின்றார். அடுத்து 35வது வசனத்தில் சொல்லும்போது, நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசுவை என் வலது பக்கத்திலே உட்காரும் என்று சொன்னாராம். அல்லேலூயா. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வலது பக்கத்தில் உட்காரும். அல்லேலூயா. நீங்கள் போய் நாளைக்கு பூமியை நியாயம் தீர்ப்பதும் இந்த பூமி அரசாட்சி செய்கிற வரைக்கும் என் வலது பக்கத்தில் அமரும்.
பூமியில் போய் செய்ய வேண்டிய வேலையே இயேசு கிறிஸ்து செய்து முடித்த உடனே பரமேறிய உடனே பிதாவின் அருகிலே அவருக்கு வலது பரிசத்திலே சிங்காசனம் அமைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாருங்க, அடுத்து 36வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை நீங்க சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தேவன் என்ன செய்தார்? ஆண்டவரும் தேவன் என்ன செய்தார்? ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். தேவன் என்ன செய்தாரா? இயேசுவை அவரே ஆண்டவரும் அவரே கிறிஸ்துவும். அல்லேலூயா. அதுதான் அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் தேவன் யார்? ஆண்டவர் யார்? நமக்கு இயேசு கிறிஸ்து. அதான் சொல்லணும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம். எங்கிட்டு அந்த ரெண்டு பின்னாடிக்கு 2 சேர் வெளியில் வந்தால் நல்லாயிருக்கும். வெளியில் தள்ளி போடுங்க. அந்த 2 சேர் மட்டும், அவ்வளோதான். ரைட் தம்பி, உன் சேர் கூட நல்லா தள்ளி போட்டுக்கோ. அவர் இல்லை நீ இல்லை, அந்த பின்னாடிக்கிற தம்பி. ரொம்ப உள்ளே போயிட்டீங்க, நீ உள்ளே வந்துடு. சங்கர் குரு, ரைட். சோத்திரம். பின்னாடி முகம் தெரியல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஆண்டவரும். அதான் நம்ம அவரை யார் ஆண்டவர்? நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? பிதா ஆண்டவரா, இவர் ஆண்டவரா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எதையோ இன்றைக்கு ஆண்டவர்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தேவன் நாம் எல்லோருக்கும் அவரை ஆண்டவராக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் இரட்சகர். அவரையே ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அவரையே, அவருடைய நாமமே பூமியில, வானத்திலும் பூமியில வைத்தார். அவருக்கு முன்பாக எல்லா முழங்காலை முடங்க வைத்தார். அவருக்கு முன்பாக எல்லா நாவுகளையும் அறிக்கை செய்து வைத்தார். இயேசுவின் நாமம் வலிமையுள்ளது. இந்த உலகத்தில் நீங்க ஜெயிப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு ஒரு மகிமையான இன்னைக்கு எதோ ரகசியத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. எதோ வெற்றி பெறதுக்கு தேடுறாங்க, விடுதலை ஆகிறதுக்கு தேடுறாங்க. நீ விடுதலை ஆகிறதுக்கு, வெற்றி பெறுவதற்கு இயேசுவின் நாமத்தை நீ சொல்லிட்டு இருந்தாலே போதும். நீங்க விடுதலை ஆயிடலாம், வெற்றி பெறலாம். இன்னைக்கு புதிய ட்ரெண்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன பண்ணுறாங்க? ஏன்னா நிறைய தெரியுறாங்கல்ல, இந்த குடிக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் இந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் விளம்பரம் பண்ணுறான். இத்தனை மாதம் குடித்தா சரியாயிடலாம் அப்படின்னு. இன்னொரு புதிய ட்ரெண்டு, ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறாங்க, டிவியில் இதில் வருது, யூடியூப்பில் விளம்பரங்கள் வருது, நான் பார்த்தேன். அதில் போயிட்டு அதை கயிறு கட்டினா என்ன ஆயிடலாம், அதெல்லாம் ஒரு ட்ரெண்டு. இவங்க ஒரு 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 மாயை தோற்றத்தை உருவாக்குறாங்க. அங்கே போனால் என்ன ஆகிடலாம், குடியை கொஞ்சம் மறந்துடலாம், நீங்கள் விடுதலை இல்லைன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஆனால் அதை போய் கட்டிட்டு வந்தவங்க அப்படியே விடுதலை ஆகிட்டாங்களான்னு கேட்டால், வேதம் சொல்லுகிறது, இயேசு விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். நிரந்தரமான விடுதலை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் பெறாத வரைக்கும், சொல்லுங்க பாபா, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் நிரந்தரமான விடுதலையை நீங்கள் பெறாத வரைக்கும் எந்த இடத்திலும் நிரந்தரமான விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மாயையான ஒரு விடுதலை தான் காணப்படும். அதை இயேசு கிறிஸ்து தருகிற விடுதலை மாத்திரமே ஒரு மெய்யான விடுதலையாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் கட்டை அவிழ்க்கிறவர். அவர் தான் அந்த உலகத்தில் வந்து மரணத்தை சந்தித்து, உலகத்தில் எல்லா காரியங்களையும் சந்தித்து ஜெயித்தவர். அவரை மரணம் கட்டி வைக்க முடியல, பாதாளம் கட்டி வைக்க முடியல அவரை. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து மரித்து பாதாளத்துக்கு போறாங்க, இவரும் கீழ் பாதாளத்துக்கு போறார், மேல் பாதாளத்துக்கு போறார். 2 பாதாளம், மரித்த உடனே கீழ் பாதாளம், பாவம் செய்து அந்த கொடுமைக்கு போறவங்க. 2வது ஓரளவுக்கு நீதியாய் வாழ்ந்தவங்க எல்லாம் மேல் பாதாளத்துக்கு போவாங்க. அதான் பரதேசின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப இயேசு போறார் அங்க. அவர் போனோன்னு எல்லாரும் உள்ள அரெஸ்ட். எது வரைக்கும் அப்படின்னா, தேவன் நியாய தீர்ப்பு நாளை கொண்டு வர வரைக்கும் எல்லாம் அதுக்குள்ள போய் அரெஸ்ட் ஆகணும். இயேசு என்ன பண்றாருன்னா, உள்ள போய் ஏற்கனவே இருக்கிறவனையும் அரெஸ்டா இருந்தவனையும் விடுதலையாக்கி, சிறைப்பட்டவர்களையும் சிறையாக்கி கொண்டு இயேசு எழும்பினார் என்று இருக்கிறது. நல்லா ஜீவனோடு, ஹல்லேலூயா. இயேசு உள்ள போறாரு. ஏன்னா அவர்கிட்ட இந்த எதுவுமே இல்லை, மனிதனுக்குரிய எந்த ஒரு காரியமும் இல்லாதனால உள்ள நுழையிறார். அவரு உள்ள நுழைஞ்சோடனே பிசாசு சங்கிலி இங்கிலிகள் கட்டுக்கிட்டு எல்லாம் அவிழ்ந்து போச்சு. எல்லாருடைய கட்டு அவிழ்ந்தது. அல்லேலூயா. எல்லா பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களோடு கூட இயேசு உயிர் தெழுந்தவராய் காண்பித்தார்னு போட்டிருக்கு.
புரியுதுங்களா? அப்ப மெய்யான விடுதலை இயேசு தான். இப்ப இயேசு சிலுவையில மரித்த போது நீங்க பாத்தீங்கன்னா அவரை என்ன பண்ணாங்க, மரித்த உடனே அடக்கம் பண்ண போகும்போது கல்லறையில கொண்டு போய் வைத்து, கல்லறைக்கு காவல் வைத்து, கல்லறைக்கு முத்திரை வைத்து, கல்லறைக்கு காவல், போலீஸ் காவல் வைக்கிறாங்க. நீங்க ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் கொண்டு போயிட்டு ஒருத்தரை போலீஸ் காவல் வைத்தா சிரிப்பமா சிரிக்க மாட்டோமா? டெத்து அடக்கம் பண்ணியாச்சு, அவர் உள்ள புதைச்சாச்சு, எல்லாரும் விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு ராத்திரிலாம் உட்காந்துருந்தோம், பகலெல்லாம் உட்காந்துருந்தோம், ஆளாளுக்கு தலை சுத்துது. என்ன சொல்றாங்க? சீக்கிரம் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காதீங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்காதீங்க. இப்படியே யாரா இருந்தாலும் சரிதான், உள்ள சீக்கிரமா இறக்குங்க, மண்ணை போடு. அல்லேலூயா. அடுத்த 10 நிமிஷத்துல அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. விளங்குதா உங்களுக்கு? அவ்வளவுதான். யாராவது கொண்டு போய் இவருக்கு நான் காவல் வைக்க போறேன், போலீஸ் காவல் போடுவாங்களா ஒரு 10 பேரை? யாரு காவல் வைப்பாங்க? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான். இயேசுவுக்கு காவல் வைக்கிறாங்க. கல்லறைய முத்திரை, இது ஓபன் பண்ணா தெரியணும் அப்படின்றதுக்கு முத்திரை வைக்கிறாங்க யூதர்கள், ஆசாரியர்கள். ஏன் அப்படின்னா இயேசு உயிரோடு எழுந்துருவான்னு சொன்னாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பத்திரப்படுத்துறாங்க. மத்தேயு கடைசி அந்த 25ஆம் அதிகாரம் அதான் சொல்லுது, கடைசி 2 வசனம். ஆனா கடைசி அதிகாரம் 26வது வசனம், அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுது, சடுதியிலே என்ன செய்யப்பட்டது? கல்லறைக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்கியது, தேவ தூதர்கள் இறங்கினார்கள், கல் புரட்டப்பட்டது, கல்லறை காலியா இருந்தது, இயேசு கிறிஸ்துனுடைய எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து உள்ள இல்ல. இயேசு கிறிஸ்து அவர் தேடுறாங்க. நீங்க மரித்த இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை. தூதர்கள் சொல்றாங்க அவர் உயிரோடு கூட எழுந்தார். எப்படி? இயேசு என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுந்தார். நம்ம வெங்கிட்டு சேர் வெளியில வரலாம், இன்னுமே வெளியில வரலாம். ஏன் இப்போ தள்ளி போடுங்க, என்ன ஆகிட போகுது? வெளியில இப்படி தள்ளி போடுங்க சேர். ரைட், சரியா இருக்குங்களா? ரைட், பிரைஸ் தி லார்ட். ஆமா, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தூதர்கள் அதான் சொல்றாங்க, சகோதரிகள் கல்லறை இடத்துல யாராவது நமக்கு கல்லை பெரட்டுவாங்களான்று அவங்க அதிகாலமே எழுந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்படி அதிகாலையில் போய் கல்லறை இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்கள் கல்லறைக்கு காவல் வைத்திருந்தாங்க, சீல் வைத்து காவலர்கள் வைத்திருந்தாங்க. காவலர்கள் செத்து போனவர்கள் போல, அந்த வல்லமை இறங்கும் போது அவர்கள் செத்து போனவர்களை போல விழுந்தார்களாம். கல்லு பெரட்டப்பட்டது. அல்லேலூயா. கல்லறை காலியா இருந்தது. அவன் சொன்னா பாருங்க, துணியெல்லாம் எழுந்து அழகா மடிச்சு வச்சுட்டு போயிட்டார் அவர். யூதர்கள் இறந்தா அவங்க ஃபுல் பாடி என்ன பண்ணிடுவாங்க? ஃபுல்லாக துணியால் சுற்றிடுவாங்க. எல்லாமே முகம் தலை வரைக்கும் சுற்றி தான் அவங்க வைப்பாங்க. சிலையினாலே சுற்றி வைத்தார்கள் அப்படின்றது அவங்க ஏன்னா லாசர் எழும்பும்போது கூட அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கனார். எல்லா துணியால் சுற்றி கட்டிடுவாங்க. அப்போ துணியை மடித்து வச்சுட்டு போயிட்டார். அழகா பத்திரமா என்ன செய்யப்பட்டது? அவருடைய வஸ்திரம் மடித்து, அதான் எஜமான், அந்த அந்த வேலைக்காரர், யூதர்களுடைய பாரம்பரியம். எஜமான் துணியை மடித்து வச்சுட்டு போனால் திரும்ப வருவார். வேலைக்காரன் ஆயத்தமாகணுமா வேலைக்கு? எஜமான் வந்துடுவார், அடுத்த வேலை துரிதமாக செய்யணும். அப்போ அவர் என்ன அர்த்தம்னா, நான் மடித்து வச்சு வருவோம் பான்ட்டு போயிருக்கிறார். துணியை மடித்து வச்சுட்டு என்ன செய்துட்டு போயிருக்கிறார்? திரும்ப வருவேன். அதான் எஜமான். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. திரும்பவும் எப்படி வாங்க பிரதர், உள்ள வாங்க, அப்படி வாங்க, இந்த தம்பிகளை கீழே இறக்கி விட்டுருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. திரும்பவும் வருவேன் என்று இயேசு சொல்லி இங்கே கவனிங்க, இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால மரண கட்டுகள் அவளை அவிர்க்க முடியாது. அந்த அந்த கல்லறைக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்கியது. கல்லறைக்குள்ளே என்ன இறங்கியது? கர்த்தருடைய வல்லமை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய மகத்தான வல்லமை, கர்த்தருடைய மகிமையான வல்லமை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அப்படி போங்க தம்பி, பின்னாடி ஒரு சேர் இருக்கு பாரு. கர்த்தருடைய மகத்தான மகிமையான வல்லமை அந்த கல்லறைக்குள். வசனம் சொல்லுகிறது, ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. ரோமர் 8:11 வசனம்.
ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். இயேசுவை உயிர்ப்பித்தது என்ன? தேவனுடைய பரிசுத்தாவியின் வல்லமை. கல்லறைக்குள் என்ன போச்சு? கர்த்தருடைய ஆவியின் வல்லமை, அவருடைய வல்லமை. அதான் அவர் ஜீவன், அவருடைய ஜீவன், தேவன், இயேசு எல்லாம் சொன்னாலே என்னது? ஆவி நிறைவு தான். சோத்திரம், அல்லேலூயா. என்னது? ஆவியின் நிறைவு தான். அந்த ஆவியானவருடைய அந்த நிறைவு தான். அந்த நிறைவு அந்த என்ன செய்யப்பட்டது? கல்லறைக்குள் இறங்கின உடனே பரிசுத்தாவியின் வல்லமையினால இயேசு உயிரோடு எழுப்பினார் என்று இருக்கு. அப்போ அந்த வல்லமை நம்ம வாழ்க்கையிலும் அந்த வல்லமை வெளிப்படும். நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும்? வல்லமை வெளிப்படும், மகிமை வெளிப்படும். எந்த சூழ்நிலையிலும் சத்துரு நம்மை கட்ட முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் கட்ட முடியாது. உலகம் உன்னை கட்டி வைக்க முடியாது. இயேசுவையே கட்டுறதுக்கு முயற்சி பண்ணான்னா, புரியுதா உங்களுக்கு? மரணத்தின் உபாதையில அவர் அதுக்குள்ள கடந்து போய் வர வேண்டியது இருந்தது. விளங்குதா உங்களுக்கு? ஆம். அப்போ எல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையில சத்துரு தந்திரமாக உங்களுடைய வாழ்க்கையை, பிசாசு தந்திரமாக உங்க வாழ்க்கையை கட்ட பார்ப்பான். அப்போ இதுல இருந்து நீங்க விடுதலை ஆகணும் அப்படின்னா, நீங்க பாருங்க, பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? சிறைச்சாலையிலே கட்டப்பட்டவர்களாக அவர் எங்க போட்டிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, உட்காவல் அறையில போட்டிருந்தாங்களாம். எங்க போட்டிருந்தாங்க? உட்காவல் அறை இருக்கிறதுல நல்ல உள்ள, புரியுதுங்களா? உட்காவல் அறையில போட்டு அவர்கள் கால்களை தொழு மரத்திலே கட்டி வைத்து, சங்கிலிகளால் கட்டி வைத்து விட்டுட்டாங்க. இரவு நேரத்தில் வெளிச்சம் இல்லாத இடம். ஆனா அவர்கள் துதித்து அங்க ஜெபம் பண்ணும் போது சிறைச்சாலையின் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கியது. வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது என்று. கரங்களை தட்டி சொல்லுங்க, விளங்குதா? எது அசைந்தது? சிறைச்சாலையின் அஸ்திவாரத்தை அசைச்சார் ஆண்டவர். எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்து போனது. சோத்திரம், அல்லேலூயா. பவுல் சீலா கட்டுகள் மாத்திரமல்ல, சிறைச்சாலையில் இருந்த அத்தனை பேருடைய கட்டுகளும் அவிழ்ந்து போனது. இன்னைக்கு பிசாசு உங்க வாழ்க்கையில எந்த விதமான ஏதாவது ஒரு வகையில் உங்களை கட்டி வைத்திருந்தால், சில நேரங்களில் ஏன் உங்களுக்கு மன நிம்மதி இல்லாத போல இருக்கும், ஒரு விடுதலை இல்லாத போல இருக்கும், வேலைக்கு போறதுக்கு நாட்டம் இருக்காது, ஜெபிக்கிறதுக்கு நாட்டம் இருக்காது. என்ன இருக்காது? ஜெபிக்க நாட்டம் இருக்காது, சபைக்கு வர்றதுக்கு நாட்டம் இருக்காது, வேலையில நாட்டம் இருக்காது. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டே இருப்போம். நம்மளை அறியாம என்ன பண்ணுவோம்? அது உங்களை பிசாசு ஏவுகிறான், அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறான்னு அர்த்தம். உங்களை அறியாம ஒரு தப்பை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மதியனமா சில பேர் பணத்தை செலவு பண்ணுவாங்க. சும்மா போய் கடன் வாங்கிட்டே இருக்கணும்னு தோணும். இதெல்லாம் ஆவி உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு, வாங்க வச்சு உன்னை கட்டுறதுக்கு. அதுதான் சொல்லுவேன், கடன்ல கவனம் இருங்கன்னு சொல்றது. அதுதான் நாங்கள் ரொம்ப இதெல்லாம் அனுபவிச்சு கடந்து வந்தனால தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது போய் வாங்க வச்சுக்கிட்டே இருப்பான் உங்களை. புரியுதுங்களா உங்களுக்கு? அது ஒரு ஆவி உங்களை அரெஸ்ட் பண்றது, கட்ட வைப்பான். ஆனா தேவ பிள்ளைகளும் கூட ஜெபமும் துதி இல்லைன்னா நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு பாருங்க. ஒரு மாதிரி மனநிலை சரியில்லை, ஏதோ ஒரு இடையூறு தெரியுது, தடை தெரியுதுன்னா அப்படியே தான் நம்ம அலைகிறோம். கட்டப்பட்ட நிலையிலேயே வரோம், அந்த மனநிலையிலேயே இருக்கிறோம். நீ ஆவியில நிரம்பி ஜெபிச்சா பரிசுத்தாவியின் வல்லமை, தேவனை துதிக்கும் போதான தேவன் உனக்குள்ள வருவார். தேவனையே துதிக்க மாட்டீங்களே. சில பேர் சபைக்குள்ளே வந்து கல்லுமாறு, இயேசுவே ஒன்றும் தெரியலனாலும் இயேசுவேனாவது கூட்டுப்பாரு. இங்க உலாவுகர் உன்னை தொடுவார். அவர் வல்லமை உன் மேல இறங்கும். உன்னை அரெஸ்ட் பண்ற வல்லமை உடைக்கப்படும். புரியுதா? அது எவ்வளவு பெரிய கடன் கட்டாகட்டும், அந்த ஆவி முறிக்கப்படும். அது அஸ்திபாரத்தை அசைக்கிறார்னா விளங்குதா இல்லையாங்க? அஸ்திபாரத்தை அசைக்கிறவர் அவர் மாத்திரம்தான். உனக்குள்ள இருக்கிற பிரச்சனை வேரோடு பிடுங்கி போடுகிறவர் அவர் மாத்திரம்தான். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, விளங்குதா? உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய வேரோடு பிடுங்கிறவர் அவர் மட்டும்தான். சோத்திரம், அல்லேலூயா. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்ததா.
அப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த வியாதி அப்படின்றது கூட சில நேரங்களில் ஏதாவது ஒரு பலவீன வியாதி பிசாசு கொண்டு வர்றது. என்ன சொல்கிறார்ல, 18 வருடமாக இவளை கட்டி வைத்திருந்தான் அப்படின்ட்டு இருக்கு. சொல்றது விளங்குதுங்களா? சில வியாதிகள், சில பலவீனங்களை சத்துரு கொண்டு வருவான். அப்போ துதியினாலே, ஜபத்தினால என்ன செய்யும்? பலவீனங்கள் ஓடி போகும். ஆசீர்வாதத்தை எங்க சத்துரு தடை செய்து வச்சிருப்பான். அது ஒரு கட்டு தான். நீ துதித்து ஜபிக்கும் போது உனக்கு அங்கே வேலை ஸ்தலத்தில் இருக்கிற தடை நீங்கும், ஆசீர்வாதத்தில் இருக்கிற தடை நீங்கும், டிஸ்டர்ப் நீங்கும். சொல்லுங்களேங்க. ஆமாம், சில காரியங்களை கொஞ்சம் சின்ன ஜபம் பண்ணிட்டு செஞ்சு பாருங்க. ஓ இப்படியா, நம்ம அந்த வெளிச்சத்தை, ஏன்னா அது இருள் நம்மளை வந்து என்ன செய்யறனே புரியாமையே இருக்கும். அந்த ஜெபம் பண்ணி ஆவியானவர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாருன்னா அந்த இருள் விலகுது. நம்ம அவரை பார்க்கும்போது இங்கே இருள் விலகுது, அவர் வல்லமாக இறங்குகிறது, இருள் விலகுது. ஓ இது இப்படி தானா, இதை இப்படி செய்யலாமே, ஈஸியாக உனக்கு வெளிச்சம் கிடைக்கும். கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. துதித்து பழகுங்க. இயேசுவை, அவருடைய மரண கட்டுகள் என்ன செய்ய, இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் துதிச்சு பாருங்க. வாழ்க்கையில் எதுலாம் அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கிறீங்க? பாவ வாழ்க்கையில் அரெஸ்ட். அல்லேலூயா. சில பேர் பாவத்தை தொடர்ந்து தண்ணீர் போல குடிச்சுக்கிட்டு இருப்போம். ரட்சிக்கப்பட்டுட்டுமே, ஆனாலும் மறைவா பாவம், அந்தரங்கத்தில் பாவம் இருக்கும். அதெல்லாம் சத்துருடைய கட்டுகள். குடும்பத்தில் சில பாதிப்புகள், சத்துருடைய கட்டு, மாந்திரிக கட்டு, பில்லி சூனிய கட்டு, புரியுதுங்களா? அதெல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் கட்டி வச்சிருவான் அவங்கள. அவன் வேலை சத்துரு கட்டுறது, இயேசுவின் வேலை கட்ட அவிழ்க்கிறது. சொல்றது புரியுதுங்களா? அவர் கட்டவிழ்க்கப்பட்டார். அவர் மரண உபாதையின் கட்டுகள் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. புரியுதுங்களா? எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போனது. நீ துதிக்கும் போது, நீ ஆராதிக்கும் போது, நீ ஜெபிக்கும் போது இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கும். வந்தது 7 மணிக்கு, அப்புறம் தண்ணி குடிக்க ஒரு டைம் போகிறது. சொல்லுங்க, ஸ்தோத்திரம். குடிச்சிட்டிங்களா? வரும்போதே குடிச்சிட்டு வரணும். 6 மணிக்கு வந்தவங்களாம் உட்காந்துருக்குறாங்க. கவனிங்க, நம்ம அந்த மரண உபாதை கட்டுகள், பிரைசலாட், அல்லேலூயா, அதில் நீங்கள் பல பேர் அகப்பட்டிருக்கிறீங்க. நிறைய பேருக்கு தெரியறதில்லை. தொடர்ந்து அந்த பொருளாதார நெருக்கடி, குடும்பத்தில் சில பிரச்சனைகள், அப்பப்போ வியாதி பலவீனங்கள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள், அப்பப்போ வியாதி, அப்பப்போ ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் சத்துருடைய சில போராட்டம், தந்திரம். வட்டி கொடுப்பது, சம்பாதிக்கிற பணம் வட்டிக்கு போவது, இதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து கர்த்தர் சமூகத்தில் நாங்கள் அதெல்லாம் ஜெபம் பண்ணி நாங்கள் வரோம். நீங்கள் வந்து கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு இங்கே இயேசுவேன்னு நீங்கள் மன்றாடி கூப்பிட்டு கர்த்தரை உயர்த்துவீர்கள் என்றால் கர்த்தருடைய வல்லமை இறங்கும். நாங்கள் சொல்கிறது நிறையா நேரங்களில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், கசப்பாக இருக்கும். ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு விடுதலையை கொண்டு வரும். உங்களுக்கு வெற்றி வாழ்க்கைக்கு வேண்டிய வழியை தான் சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா இவ்வளவு பிரயாசப்பட்டு இயேசுவை தேடி நீங்கள் வருகிறவர்கள் வந்த வண்ணமானவர்களவே இருக்கவே கூடாது. உங்கள் வாழ்க்கை மாறணும். விடுதலை எப்படிங்க மாறும்? அந்த கேள்வி அவிசுவாசம். இயேசு எப்படி மாற்றுவார்? அவரால் ஆக எப்படிங்க மரித்தவர் உயிரோடு எழும்ப முடியும்? தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா? அவர் சொல்றார், கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க முடிகின்றார். நம்ம அறிவு, நமக்கு அறிவை கொடுத்தவர் அவர் தான். நம்ம அறிவில் யோசிச்சு பேசுகிறோம். உனக்கு அறிவை உண்டாக்கினவரே அவர் தானே. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுக்கு மேலே ரொம்ப ஓவராக சிந்திக்கிறவங்களா இருக்கக்கூடாது. சொன்னார் பாருங்க அழகா, ஆண்டவருக்கு மிஞ்சி போகிறவங்களா இருக்கக்கூடாது. அவருக்கு மேலேயோ அவரையே ஓவர்டேக் பண்ணி கேள்வி கேட்குறவங்களா அப்படி இருக்கக்கூடாது. அவரை தடுக்கத்தக்கவன் யார்? அவரை கேள்வி கேட்கத்தக்கவன் யார் என்றார் நேபுகாத்நேச்சர். அவரை தடுத்து ஏன் இதை செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் யார்? சிம்சோன் மேல பரிசுத்தாவின் வல்லமை இறங்குது. அவனை எந்த மனுஷனை கயிறை போட்டு கட்டி வச்சாலும், புரியுதுங்களா உங்களுக்கு, பலமான கயிறுகளால் கட்டி வச்சிருந்தாங்க. அப்போ எப்படி அந்த கயிறை அறுக்க முடியுமா, அவிழ்க்க முடியுமா? ஆனால் பரிசுத்தாவின் வல்லமை இறங்கும் போது அந்த கயிறுகள் பலமுள்ள கயிறா, புது கயிறா வாங்கி கட்டுறாங்களா, பலமுள்ள கயிறுகளால் கட்டுறாங்க.
அப்படி கட்டி வைக்கும் போது அந்த கட்டுகள் மேலே பரிசுத்தாவின் வல்லமை, தேவ வல்லமை அவன் மேலே இறங்கும் போது என்ன செய்யப்படுகிறது? கயிறுகள் பஞ்சு மேல ஒரு நெருப்பு பட்டா எப்படி அது ஒன்றும் இல்லாம போயிடும் பாருங்க. அதுபோல என்ன ஆகுது? அந்த நெருப்பு பட்டவுடனே என்ன ஆயிடுது? அந்த கயிறுகள் எல்லாம் கட்டுகள் அவிழ்ந்து போகிறது. அடையிலே சொல்லுங்க, விடுதலையோடு நிற்கணும். கட்டப்போ உள்காவரையிலே போட்டு அவர்களை தொழு மரத்திலே கட்டி வைத்து அப்படின்னு இருக்கு. சோத்திரம் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஆனா விடுதலையோடு நிற்கிறாங்க. அவர்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களை விடுதலையோடு நிறுத்தி இருக்கிறாங்க உள்ள. இன்னைக்கு நீ துதிக்கும் போது, நீ ஜெபிக்கும் போது, நீ மாத்திரம் அல்ல, உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் தேவன் விடுதலையாக்க முடியும். நீ விடுதலையோடு வாழணும்னா, புரியுதா உங்களுக்கு? விடுதலை உள்ள வாழ்க்கை வாழணும்னா துதியும் ஜெபம் அதிகமா இருக்கும். ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறாராளா இருந்தா ஆவியின் வல்லமை, தேவனுடைய ஆவியின் வல்லமை இறங்கும். அந்தகாரத்தின் ஆவியின் வல்லமைகள் முறிக்கப்படும். என்ன போட்டிருக்கு? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. உனக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனைகளை, அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைப்பார், ஒண்ணுமில்லாமல் ஆக்கிடுவார். எத்தனை பேர் இன்றைக்கு அதுக்கு தீர்மானம் எடுத்து காலையில இருந்து 1 மணி நேரம் ஆவியில் நிரம்பி துதிச்சுப்பாரு. சோத்திரம் ஒன்றும் தெரியலையா? கையை நல்லா முட்டி போட்டு கையை உயர்த்துக்கோ. சோத்திரம் சோத்திரம் மட்டும் சொல்லு. உன்னை அறியாம உனக்குள்ள ஒரு வல்லமை இறங்குறத நீ பார்க்க முடியும். சத்தம் ஓவரா வரும். உன்னை அறியாம அடக்கி சொல்லு. ஆனா அடக்கி சொல்லணும். சத்தம் நம்மளை அறியாம ஓவரா வரும். ஓன்னு கத்தக்கூடாது. வீட்டுக்குள்ள உட்காந்து 4 பேர் என்னையாது அப்படின்னு விளங்குதா? எல்லாரும் துதிக்கும் போது மொத்தமாக ஆராதிக்கலாம், சத்தம் போடலாம். தனியாக துதிக்கும் போது என்ன பண்ணோம்? உனக்கும் மட்டும் உன் காதுக்கு மட்டும்தான் கேட்கணும். அடுத்தவங்க காதுக்கே சத்தம் கேட்கக்கூடாது. விளங்குதுங்களா? சொல்லுங்களேங்க. இப்போ இவ்வளோ அமைதியாக இருக்கிறோம். ஏதோ ஒரு டம்ளர் தூக்கி போட்டால் சத்தம் கேட்கும் இல்லையா? இப்போ நீ தனியாக உட்காந்து வீட்டில் சத்தம் போட்டேன்னா வெளியில் வரைக்கும் கேட்டால் என்னையா கத்திட்டு இருக்கிற அப்படிம்பாங்க. ஏன்னா தேவனை துதிக்க துதிக்க நம்ம சரீரத்துக்குள்ளே தேவ வல்லமை இறக்கும் போது நம்மளை அப்படி பண்ணும். ஆனாலும் நீங்கள் அமைதியாக என்ன பண்ணும்? உள்ள அதை அடக்கி ஆவி அடக்கணும்னு வேதம் சொல்லியிருக்கு. நீங்க அது தொடப்படணும். சும்மா உட்கார்ந்து இல்ல. தேவ வல்லமை உங்களை நிரப்பும். வசனம் உண்டு. நீங்க துதித்து பாருங்க, நிரப்பும் வல்லமை. உன் வீட்டில் இருக்கிற எல்லா அந்தகாரங்கள் ஓடும், இருளின் வல்லமைகள் ஓடும். நீங்க நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னையா எனக்கு சொல்றீங்கன்னெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்க அவ்வளவு பத்திரமாவா இருக்கிறீங்க எல்லாரும்? சொல்லுங்க பார்ப்போம். ஹலோ, நன்னையே சொல்றேன். கொஞ்சம் நாங்க விட்டா என்ன பண்ணிடுவான்? எங்களையே எங்கெல்லாம் பிளாக் பண்ணணுமோ டக்கு 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 டக்குன்னு கயிறு போட்டுக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே ஒரு கயிறு போடுவான், இங்கே ஒரு கயிறு போடுவான், இங்கே ஒரு கயிறு போடுவான், அங்கே ஒரு கயிறு போடுவான். புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கங்கே டைட் பண்ணிடுவான். நம்ம அசைய முடியாது. என்ன செய்யறதுனே தெரியாது, என்ன பண்ணுறனே தெரியாது. கையை அவருக்கு நேராக உயர்த்தினா அவன் போட்ட அத்தனை கயிறுகளையும் அறுக்க வல்லமை தேவ வல்லமைக்கு மாத்திரம்தான் உண்டு. அப்போ நீ கரத்தை அங்கல்லவா உயர்த்தணும்? ஒன்றுமே தெரியலையா? முழங்கால் படிக்கிட்டு இயேசுவே இயேசுவேன்னு மட்டும் கூப்பிடு. கொஞ்ச நேரம் கூப்பிட்டு பார். நல்லா துதித்துப்பார். சோத்திரம்னு ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிப்பார். எல்லா சத்துருடைய கிரிகள் எல்லாம் முறியடிக்கப்படும். சிம்சோன் மேலே பரிசுத்தாவின் வல்லமை இறங்கியது. சிறைச்சாலையிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கியது. அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது என்று சொல்லுவேன். அதுக்கு முதல்ல நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு துதியும் ஜெபமும் தேவை. உன் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்கு, உன் வாழ்க்கையில சத்துருடைய கட்டுகள் ஒன்றும் இல்லாமல் இருப்பதற்குனா ஆமீன். எதுவுமே உன்னை அல்லேலூயா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். எந்த பகுதியிலுமே நீ கட்டப்பட்டு இருக்கவே மாட்டேன். எந்த பகுதியிலையும் நம்ம கட்டப்பட்ட நிலையில் விடுதலையாக்கப்பட்ட நிலை. இரண்டாவது நிலை என்ன தெரியுங்களா? தேவை விசுவாசம் தேவை. இதோடு கூட என்ன வேணும்? விசுவாசம், ஒரு வைராக்கியம் தேவை. விசுவாசமும் ஒரு வைராக்கியமும் என்ன செய்யும்? உங்க வாழ்க்கையில இயேசுவின் மேல வைக்கிற அந்த விசுவாசம். சத்துரு என்னை கட்ட முடியாது, பாதாளத்தின் வாயில்கள் என்னை கட்ட முடியாது, இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளாது, இந்த காரியம் என்னை சேதப்படுத்தாது. சொல்லுங்களேங்க, இந்த காரியங்கள் என்ன சேதப்படுத்தாது, அதில் நான் நஷ்டமடைய மாட்டேன், இதுல நான் பாதிக்கப்பட மாட்டேன். இதை இயேசுவை நான் நம்பி இருக்கிறேன். அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஏன்னா நீங்க ஏதோ இயேசுன்னு சொல்றதுக்கே பயப்படுறீங்கன்னா பிசாசு உங்களை சொல்ல விட மாட்டான்னு அர்த்தம். ஏங்க மெய் தெய்வத்தை சொல்றதுக்கு
சர்வ வல்லமை நிறைந்தவருடைய நாமத்தை சொல்றதற்கு, நம்மை படைத்த ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுவதற்கு, நம்ம மேல அன்பு வைத்து நமக்காக சிலுவையில் பனியானுடைய நாமத்தை ஒரு நடிகன் பேரை சொல்றதுக்கு வைக்கப்படலை, இப்போ ஒரு நண்பன் பேரை சொல்றதுக்கு வைக்கப்படலை, நம்ம பேரை சொல்றதுக்கு வைக்கப்படலை. இயேசுவின் நாமத்தையும் அவர் பேரையும் சொல்றதுக்கு ஏங்க நம்ம வைக்கப்படணும்? கையை தட்டி சொல்லுங்களேங்க, நல்லாவே சொல்லுங்க, வாயை திறந்து இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தெய்வம்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முழு பலத்தோடு சத்தத்தோடு சொல்லுங்க. ஆமா, எத்து கண்டு பயக்கூடாது, விசுவாசம் தேவை. அந்த 3 புருஷர்களையும் கட்டுண்டவர்களாக எப்படி போட்டாங்க சொல்லுங்க? எப்படி போட்டாங்க? கட்டுண்டவர்களாக. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை அக்கினி நடுவில் போடும்போது 3 பேரையும் பலமான கயிறுகளினாலே, வசனம் அப்படிதான் சொல்லு, புது கயிறுகள், இன்னும் பலமான ஆட்களை கொண்டு, பலமான கயிறுகள். அதை வாசித்து பாருங்க தானியேல் புஸ்தகத்தில் எப்படி கட்டப்பட்டாங்க. 3ஆம் அதிகாரம் இல்லையா? தானியேல் புஸ்தகம் கீழே கீழே பாருங்க, 3ல் கீழ் வசனம். சாத்ராக் 20. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். எப்படிப்பட்டவங்க? அதுக்கு மேல் வசனம் பாருங்க, 19ல பாருங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, சூளை அதாவது எரிகிற நெருப்பு எத்தனை மடங்கு அதிகமாக்குறான்? 7 மடங்கு அதிகமாக்குறான். அடுத்தது என்ன பண்றான்? 20ல பலசாலிகளை, ராணுவத்தில பலசாலிகள், எல்லாரும் சொல்லுங்க, ராணுவத்தில் எப்படிப்பட்ட ஆட்கள்? பலசாலிகளை கொண்டு கட்டி வைத்தானா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ராணுவத்திலே இருக்கிறதுலயே பலமான ஆட்களை கூப்பிட்டு, ஆனா அடி கட்டு எப்படி இருக்கணும்? ஆமாம், அவிழ்ந்துடக்கூடாது கட்டு. சோத்திரம், ஹல்லேலூயா. ஆமாம், அவன் கட்டு லூஸாக இருந்து அறுந்துட்டு வெளியில் அவன் நெருப்புலேருந்து வெளியில் ஓடியாந்துடக்கூடாது. அப்படி பலசாலிகளை கொண்டு கட்டு, நெருப்புலேருந்து அவன் வெளியிலே வரக்கூடாது. எத்தனை மடங்கு அதிகமாக்கு? கவனிக்கிறீங்களாம்மா? கையை வைத்து நல்லா சத்தமாக சொல்லுங்க பாப். நல்லா பலமானவர், ஹல்லேலூயா. ஏம்மா பலமாக தான் சொல்லுங்கள் எல்லாரும் ஒரு நாள். நல்ல சத்தமானவர், ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஆமாம், 7 மடங்கு நெருப்பு அதிகமாகிறது. பலசாலிகளை கொண்டு கட்டப்படுகிறார்கள். நடந்த சம்பவம் பாருங்க, 24வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே நாம எத்தனை பேரை போட்டோம் அப்படின்னு டவுட்ல கேக்குறான். 3 பேர் தானே? 3 பேரை கட்டுண்டவர்களாக போட்டோம். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனின் சாயலுக்கு ஒப்பாயிருந்தது. கையை தட்டி சொல்லுங்க. உன்னை சத்துரு உன்னை அழிக்கணும்னு எவ்வளவு பலமான வல்லமைகளை எல்லாம் அவன் அனுப்பினாலும், எவ்வளவு வலிமையான அக்னி ஆஸ்திரங்களை உன்மேல கொண்டு வந்து போட்டாலும், உன் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரணும், முடிக்கணும், அழிக்கணும்னு சொல்லி எவ்வளவு தந்திரமான யுக்திகளை கொண்டு வந்து போட்டாலும், உன் நடுவில் யார் இருக்கிறா? உனக்குள்ள யார் உலாவுகிறா? உனக்குள்ள இயேசு உலாவுகிறார். சொல்றான், கட்டுண்டவர்களாக போட்டோம், இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டவர்களாக உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். விளங்குதா தம்பி? விளங்குதா? எப்படி உலாவிட்டு இருக்கிறாங்க? விடுதலையாக்கப்பட்டவர்களாக. இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறதுங்கிறத மறந்துடக்கூடாது. சும்மா இங்கே வந்து அல்லேலூயா ஆமேன் போட்டு போறாள். உங்கள் வாழ்க்கையில் போய் அதை செயல்படுத்துறது சத்தியம். இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது நிறைவேறக்கூடிய வார்த்தைகள். நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆவியில் நிறைந்து நீங்கள் ஜெபித்து துதித்து ஜெபிக்கும் போது உங்கள் கட்டுகளை கத்தர் அவிழ்க்க வல்லமை இறங்க. அப்பதான்
தேவன் உங்கள் நடுவில் வருவார். அப்பொழுது சத்துருடைய வல்லமையின் கட்டுகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. நமக்கு பிரச்சனை தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் ஒழிய அவன் அங்கங்க உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியாது. சொல்றது புரியுதுங்க? போற இடம்லாம் வேலையில வாய்க்காது. அங்க போனா பிரச்சனை, இங்க போனா பிரச்சனை. சம்பாதிக்கிறது கடன்காரனுக்கு தான் கொடுக்கணும், இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும், இன்னாட்டி வேறு வருமானம் வராது, இன்னாட்டி ஏதாவது ஒரு கோளாறு வச்சுக்கிட்டே இருக்கும். துதியும் ஜெபம் மட்டும்தான் உன்னை விடுதலையோடு நடத்தும். எங்க பிரச்சனை இல்லாமல் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியது அதுதான், உன்னை சரிபடுத்தக்கூடியது அதுதான். ஒழுங்கின் மேல நடத்த ஆரம்பிக்கும். தேவனிடத்தில் அதிகமாக இருந்தீங்கன்னா தானா நமக்குள்ள ஒழுங்குள்ள காரியங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். குடும்பத்துக்குள்ள ஒழுங்கின்மையான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு ஆள் திடீர்னு மக்கர் பண்ணுவாங்க, ஏடா கூட பண்ணுவாங்க, தேவையில்லாத கலாட்டா. பிசாசு தான் உங்களை என்ன பண்ணுவான், சில பேரை குடிக்க தள்ளுறது, பாவத்தில் தள்ளுறது. சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க நம்ம தான் உனக்குள்ள இருக்கிற அந்த அந்தகாரம், ஜென்ம சுபாவம், பழைய மனுஷன், பாவ மனுஷன்றதெல்லாம் பிசாசு. அவன் தான் உன்னை குடிக்க தள்ளுவான். ஏன்? உன்னை அரெஸ்ட் பண்ணி வச்சா நீ அவனோட ஆளா இருப்ப. நரகத்துக்கு போகும்போது அவனோடு வருவ, நீ நித்தியத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னு அவன் செய்வான். நீ இயேசுவை உண்மையா துதிச்சா நீ விடவும் முடியாது. ஆனா துதிச்சு பாரு, இயேசுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்து பாரு, ஜெபம் பண்ணி பாரு, இயேசு நடத்துல விசுவாசித்து பாரு, நின்று பார். கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எதிலையும் உன்னை அரெஸ்ட் பண்ண முடியாது, எதிலையும் உன்னை கட்டி வைக்க முடியாது. இன்னைக்கு உயிர் தெழுந்த வல்லமையின் ஆராதனையில துதிக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இது சும்மா கட்டுக்கதைகள் அல்ல, சத்திய வசனங்கள். தம்பி விளங்குதா? கவனிக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. குடும்பமா சேர்ந்து வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. தனியா உட்காந்து ஆராதிச்சு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. காலையில் எந்திரிச்சு நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டு போ. அல்லேலூயா. தொடர்ந்து துதிச்சுட்டே இரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, விடாத. அன்னுதினமும் துதிய ஜெபத்தை விட்டுறாத. உன் வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தை விட்டுறாத. அவன் விசுவாசத்தை விட்டு விலகும்படி தான் அவ்வளோ காரியங்களை கொண்டு வரான். அவங்க விசுவாசத்தில் உறுதியா இருந்தாங்க. எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய கைக்கும் யாருடைய கைக்கும்? அக்கினி ஜுவலைக்கும் எங்களை தப்புவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, அது அவங்களுக்குள்ள இருந்த உறுதியான விசுவாசம், உறுதியான வைராக்கியம். இன்றைக்கு இயேசுவின் மேலே உங்களுக்கு உறுதியான வைராக்கியமும் அந்த விசுவாசம் இருந்தா அந்த உயிர் தெழுந்த வல்லமையாகி இயேசு உன் வாழ்க்கையில வருவார். அல்லேலூயா. உன்னை அடிமைப்படுத்த நினைக்கிற, உன்னை கட்டி வைத்து உன் வாழ்க்கையை சிதைக்க நினைக்கிற சத்துருடைய எல்லா அந்தகாரத்தின் அஸ்திவாரங்களை அசைத்து போடுவார். பார்வோனின் அஸ்திவாரத்தை அசைச்சாருங்க. அவ்வளவு இருதய கடினம் உள்ளவன். விடவே, சில பிசாசு விடவே விடாது. ஹலோ, சொல்றது விளங்குதாங்க? அடி மேல் அடி வச்சா அம்மியும் நகரும். எப்படி? அடி நீ எடுத்து அடி மேல் அடி வச்சா அம்மி நகருமா? எப்படி? அதை போட்டு அடிக்கிறாங்கல்ல அம்மிய. விளங்குதாங்க? நம்ம ஆளுக்கு அம்மியாவது கும்மியாவது என்ன தெரிய போகுது இந்த பக்கம்? இப்போ சொல்லுங்க பார்ப்போம். அம்மியும் இல்லை, மம்மியும் இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. அது மிக்சி தான், அது வீட்டுக்காரர் தான் அரைக்கிறார். சோத்திரம். ஒரு இது வருது, ஒரு ஷாட் ஒன்று வருது. அதில் ஒருத்தன் வீடு தடைச்சிட்டு இருக்கிறான். அது மனைவி எந்திரிக்குது, என்னையா பண்ணுற அப்படின்னு. வெள்ளிக்கிழமையில் வீடு தடைக்கிறேன். ஏய், இது எங்கள் அம்மா வீடியா? அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறோம், மாமியார் வீட்டுக்கு வந்துருக்கிறான். நான் மறந்து வீட்டில் துடைக்கிற மாதிரி துடைச்சிட்டு இருக்கிறான். அவன் வீட்டில் துடைக்கிற மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறானா? அம்மா வீடு தப்பா நினைக்க போகிறாங்க. அது மனைவி சொல்லுது, போயா அப்படின்னு. ஐயோ, ஜாமான்லாம் கழுவி வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்டா. இன்னைக்கு நிலைமை எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் மாறுது. வீட்டு வேலையெல்லாம் இப்போது சமையல், துவைக்கிறது, இன்னும் மோசம். எங்கே போக போகுதுன்னு தெரியல நாடு. ஐயோ, பயமாக இருக்குது. சோத்திரம். இதெல்லாம் அழிவு காலத்துக்கு. நம்மளாம் அப்படி இருக்கக்கூடாதுங்க. செய்யலாம், 2 பேர் ஷேர் பண்ணி. ஆனால் நீங்களாம் அப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து குட்டிச்சு வராதிங்க. நாடகம் பார்த்து இதெல்லாம் பார்த்து கெட்டு போகாதீங்க. அழிவு காலத்துக்கு அடையாளம் தான் இதெல்லாம் நடக்குது. ஒரு அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறார். மக வருது, அப்பா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். பொண்ணு சொல்லுது, நான் பொண்ணை காதலிக்கிறேன். பொண்ணை காதலிக்கிறியா? என்ன அறிவில்லை உனக்கு? நமக்கு ஒரு தங்கச்சி, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல, அவள் வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகுறது? ஏன் இப்படி பண்ணுறேன்னா? அவள் தங்கச்சி, அப்பா நானும் ஒரு பொண்ணை தான் காதலிக்கிறேன்.
அவங்க அப்பா என்னம்மா, அப்போ நீங்கள் யாருமே ஆம்பளை காதலிக்கலையா அப்படின்னா அவங்க பையன் வந்து சொல்கிறான், அப்பா நான் ஒரு ஆம்பளை காதலிக்கிறேன். புரியலை நம்ம ஆளுக்கு. பையன் வந்து என்ன சொல்கிறான், அப்பா நான் ஒரு, இன்னைக்கு அதான் நடக்குதுங்க. ஆணோட ஆண் அவலட்சணம், பெண்ணோடு பெண் அவலட்சணம். இதெல்லாம் பாவத்தின் உச்சம், கடைசி காலத்தினுடைய காரியங்கள். இதெல்லாம் அதிகம் ஆயிடுச்சுனாவே அவ்வளோதான், நியாய தீர்ப்பு நாள், உலகத்தினுடைய முடிவு நாள் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க. இதெல்லாம் அங்கே ஒன்று அப்படியே இருந்தது. சோதம் குமார பாவம் இருந்ததுனால தான் ஆண்டவர் அழிச்சு போட்டார். இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்குது. அதனால தான் போடுறான் இந்த மாதிரிலாம். அன்னைக்கெல்லாம் ரோபோ பற்றி படம் வந்தால் இதெல்லாம் நடக்குமாயா? என்ன ரோபோ வந்து பேசுதான், கார் ஓட்டுதான், சாப்பிடுதான், சாப்பாடு போட்டு கொடுக்குதான் அப்படின்ற மாதிரி அந்த நாட்களில் படத்து மூலமாக பிசாசு நம்ம மெயினில் திரிச்சுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. அதெல்லாம் விளங்குதான் உங்களுக்கு? அதெல்லாம் பார்த்து அப்படியே. அப்போ இன்னைக்கு என்ன பண்ணுது? நிஜமாவே ரோபோ வந்து பேசுது, சாப்பாடு போடுது, கார் ஓட்டுது. அது சொல்லுது என்னடா பண்ண போற நாளைக்கு அப்படின்னா, நாளைக்கு உங்களையெல்லாம் நான் தான் ஆளுகை செய்ய போறேன் அப்படின்ட்டு. ஹலோ, அதை பேச விட்டா என்ன பேசுது? ஒரு நாள் நான் தான் உங்களையெல்லாம் ஆளுகை செய்ய போறேங்க. அதான் பிசாசு சொல்றது. விளங்குதாங்க? அப்போ இன்னைக்கு உலகம் படுமோசமாக போயிட்டு இருக்கு. அப்போ அடிமேல் அடி வச்சா பாருங்க, உங்கள் அம்மி மேட்ரு எங்கே வரைக்கும் போகுது சொல்லிட்டுறோம். அல்லேலூயா. வீட்டு வேலை நீங்கள் தான் செய்கிறீங்களா? ஆமாவா? இப்படின்னு தாட்டுறீங்க, இப்படி ஆட்டுறீங்க, ஒன்றும் புரியல. சோத்துறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ கவனிங்க. அந்த அது வந்து அம்மி அடிக்கும்போது அது நகரும் தொடர்ந்து. என்ன பண்ணுவாங்க, தேங்காய் அந்த அரைக்கிறது அடித்து தேய்ப்பாங்க லேடிஸு. அதான் அன்றைக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க. சோத்துறோம். அல்லேலூயா. இன்றைக்கி இப்போவே இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, தலை வலிக்குது. எனக்கெல்லாம் 50 வயசுக்கு மேலே தான் கொஞ்சம் அங்கங்கே வலிக்குது. சில பேருக்கு 25லேயே வலிக்குது, 15லேயே வலிக்குது. என்ன கால் பாதை வலிக்குது, அப்புறம் இடுப்பு வலிக்குது. அப்புறம் எனக்கெல்லாம் இப்போ தான், அது வரைக்கும் ஒன்றுமே தெரில. ஸ்தோத்திரம். 50 வயசு வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ தான் லேசாக அங்கங்கே கொஞ்சம் அப்படி. அது பாடியை கொஞ்சம் வெயிட் போட விட்டது தப்பு, அதுதான் பிரச்சனை. அது எனக்கு கொஞ்சம் லோ சுகர் இருக்கிறனால பசிக்கும் அதிகமாக. லோ சுகர்னால் பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லாட்டி தடன்னு ஆகிடும். அதிகமாக ஆரம்பத்தில் பாஸ்டிங் போட்டதுனால அப்படி எனக்கு சுகர் கம்மி. இல்லை சாப்பிட்லன்னா 90, சாப்பிட்டா 100 110 இருக்கும். ஆமாம், இல்லாட்டி சாப்பிடாமே விட்டா 80 70க்கெல்லாம் போயிடும். அதனால் கொஞ்சம் சாப்பிட்றணும். ஆனாலும் மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணுறேன். பிரைஸ் தி லார்ட். அதனால கொஞ்சம் அங்கங்கே முட்டு வலியிலே சார். நம்ம ஆளுக்கு எதுவுமே இல்லை. முட்டு வலிக்குதுன்றான், இடுப்பு வலிக்குதுன்றான், வாய் வலிக்குதுன்றான். சோத்திரம். அல்லேலூயா. எதுவுமே இல்லை. நேராக வண்டி வீட்டில் போய் படுத்துக்கிறோம், நேராக வீட்டுக்கு வரோம். அன்றைக்கி ஒரு பிரதர் சொன்னார், 3 டன் ஒரு நாளைக்கு லோடு ஏற்றுறேன், 3 டன் ஒரு நாளைக்கு லோடு இறக்குறேன்னாரு. உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும், எவ்வளோ உழைப்பு. போய் படுத்தா எப்படி தூக்கம் வரும்? சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சாப்பாடு இறங்கும். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை. நீ எதை சாப்பிட்டாலும் கரைஞ்சி போகும். கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமாக பிரைஸ் தி லார்ட். நல்லா உழைக்கும் போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனால் ஏதாவது ஒரு ஆக்டிவான வேலைகளை நம்ம செய்து கொண்டே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால் சில பிசாசு பார்வோன் என்ன பண்ணலை, சீக்கிரமாக ஜனங்களை விடுதலை ஆக்கலை, விட மறுக்கிறான், விட மாட்டேன்றான். ஆனால் என்ன செய்யப்பட, தேவன் தொடர்ந்து தேவன் என்ன சொன்னார், தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவேன் அப்படின்னார். என் வல்லமையை காண்பிப்பேன் அவனுக்கு. என்ன சொன்னார்? மோசேட்ட சொன்னார், என் வல்லமை அவனுக்கு காண்பிப்பேன். ஸ்தோத்திரம். பலத்த கரத்தை காண்பிப்பேன் அப்படின்னார். மோசே நிற்கிறான், ஆண்டவர் வார்த்தையை பிடிச்சிட்டு நிற்கிறான். பாருங்க என்ன நடந்துச்சு. தொடர்ந்து நிற்கணும். கர்த்தர் வல்லமை விளங்க பண்ணுவார். சில பிரச்சனையிலிருந்து உனக்கு விடுதலையே வராது. சில போராட்டம் உண்ட போராடிட்டே இருக்கும். இந்த கடன் எல்லாம் சொல்கிறேன், அதை ஏன் தொடர்ந்து சொன்னால், என் ஜனங்கள், என் சபை மக்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களா மாறணும். அந்த ஏக்கம்தான். ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவரே என்ன வருமானத்தெல்லாம் இப்படி இருக்குது, இது என்ன செய்யணும், என்ன பண்ணணும் தெரிலனா என்கிட்ட வாங்க, இதுதான் வருமானம். நான் காசெல்லாம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன், உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். ஆனால் நிறைய பேர் விடுதலை ஆயிருக்கிறாங்க கேட்டவன். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. என்கிட்ட வாங்கினோன்னு ஐயா தான் கொடுப்பாரு போல அப்படின்னு நினச்சி வந்துடாதீங்க. சோத்துரும். அல்லேலூயா. நானே தினமும் ஆண்டவரை பார்த்தா உட்காந்துருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் இதை விட அவ்வளவு நான்லாம் மூழ்கி கடனால செத்தே போயிருக்கணுங்க. ஆமாம், இன்னைக்கு அண்ணன் ஆண்டவர் இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறாரு. என்ன சொல்லுங்களேங்க. அதுக்கு தான் அந்த காரியத்தை சொல்கிறேன் உங்கள்கிட்ட.
என்ன பட்ஜெட், என்ன வருமானம், ஜெபம் பண்ண உங்களுக்கு ஆலோசனை ஞானத்தை தருவார் இல்லையா? வாங்க, அதுக்கேற்றபடி உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்ச நாள் மாற்றுங்க. பிரைஸ் எல்லாம் விடுதலையோடு வாழ முடியும். அதெல்லாம் சாதாரணமாக சில பேர்லாம் வந்து கடன் பிரச்சனை வெளியில் வரவே முடியாது. ஜெபம் அதிகமாக இருக்கணும். ஒரு 7 நாள் ஜெபம், ஒரு 21 நாள் முட்டி போட்டு சோத்திரம் பண்ணணும். சோத்திரம் சொல்கிறது விளங்குதாங்க? சில பேர் இது கருத்திலேயே கொள்றது இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு தம்பி வந்தான், அவன் பெரிய பிஸ்னஸ் மேன், ஒரு லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதனால ஆரம்பத்தில் வரும்போது எங்கிட்ட 50 லட்சம் கடன்னு வந்தார். ஒரு எக்ஸ்போர்ட்டில் கம்பெனி வச்சுக்க, எக்ஸ்போர்ட் ஷர்ட்டு பிஸ்னஸ்ஸு கடை, பெரிய தொழில். அதனால வீடெல்லாம் இருக்குது. 50 அதே பெருசு பயங்கர. ஐயோ 50 லட்சம் என்ன தம்பி அப்படின்னு ஜெபம் பண்ணி ஆலோசனை சொல்லி, இப்படி பண்ணுப்பா, இதெல்லாம் ஏதாவது சரி பண்ணிக்கப்பா, நிம்மதியாக வாழலாம். அந்த தம்பி அப்படியே கேர்லெஸ்ஸாக இருந்தான். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வரான், 3.5 கோடி ரூபா கடன் அப்படின்னு. எவ்வளோ? இப்போ வாழ்வா சாவான்ற நிலைமை நிற்கிறார். சொல்றது விளங்குதாங்க? இப்போ ஆலோசனை சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது அந்த தம்பிக்கு. சில காரியங்கள் சொல்கிறேன் நான், இப்படி பண்ணலாம்ப்பா வா அப்படின்னான்றான். ஏதோ அவன் தெரிஞ்சதே தான் மறுபடியும் செஞ்சுட்டே இருக்கிறான். இதெல்லாம் ஆபத்தான காரியம். சத்தமாக சொல்லுங்களேங்க. விடுதலை வரும் ஜபத்தில் நில்ல. நீ கடன் பிரச்சனை மாறாததே இல்லை, மாத்தியே தீர்வார் ஆண்டவர். வழி திறந்தே தீரும், வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் போகுமே, எல்லா இடங்களெல்லாம் மறைந்திடுமே. எல்லா தடைகளெல்லாம் கடந்தே போகுமே. எல்லா இடங்களெல்லாம் மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வார், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வார், நீ அற்புதம் கண்டிடுவார். என்று வாக்குரைத்தார் தேவன், அதை நிறைவேற்ற வந்து விட்டார். இப்பொழுதே விடுதலை. கண்ண மூடி சோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் நல்ல கையை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. விட்டார், உன்னை அதிசயம் காண செய்வார், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வார், நீ அற்புதம் கண்டிடுவார். வழி தீரக்கும் அதிசயம். நல்ல பலமா பாடு, நல்ல கையை தட்டி விடுதலை. ஓ செங்கடலும் வழி திறக்கும், வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே. ஆமே. செங்கடலும் இழந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் கடந்தே போகுமே. எல்லா இடங்களெல்லாம் மறைந்திடும். ஜீவனோடு கையை தட்டி எல்லா இடங்களெல்லாம் மறைந்திடுமே. உன்னை அதிசயம் அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம். உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை. எல்லா கடனின் ஆவிகள் தொடர்ந்து போராடுகிற, தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிற விடுதலை இல்லாமல் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஒரு விடுதலை வருவதாக. பொருளாதாரத்தில் முன்னேற்றமே இல்லை, பொருளாதாரத்தில் உயர்வே இல்லை. ஓ இன்றைக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல ஆவியில கையை தட்டி இயேசுவேன்னு கூப்பிடு. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். மகிமையப்பா. செங்கடலை பிளந்தவர், எல்லா தடைகளை தகர்த்தவர், சிறைச்சாலையும் அஸ்திவாரங்களை அசைத்தவர். ஹல்லேலூயா. நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 கரங்களை வைத்து சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் உலாவினார்கள். 3வது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 105 அதிகாரம்
17 22 வரை உள்ள வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 105 17 22 வரை. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் கால்களிலே விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஜனங்களின் அதிபதிகள் அவனை விடுதலை பண்ணினார்கள். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும், யோசேப்பை தன் வீட்டுக்கு ஆண்டவனும், தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். நீங்க எப்படிதான் நடக்கும், இதெல்லாம் சாத்தியமா அப்படின்றவங்களுக்கு இந்த வசன கடைசியா சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சத்தமா சொல்லுங்க விசுவாசிக்கிறவர்கள். எங்க வாழ்க்கையில எத்தனையோ சாத்தியமில்லாததை தேவன் எனக்கு சாத்தியமாக்கி கொடுத்தார். நான் அதை உங்களுக்கு சாட்சியா சொல்றேன். உங்க வாழ்க்கையில செய்வார். எதையும் எல்லாவற்றிலுமே, பாவத்திலிருந்து பொருளாதாரத்திலிருந்து எந்த விதமான சத்துருவின் கட்டுகளும் வியாதிகளோ குடும்பத்தில் பிரச்சனைகளோ உன்னும் புத்தியை மலங்கடிக்கிற மங்க பண்ணுகிற, தேவனை தேடக்கூடாதபடி நீ தேவனுடைய பிள்ளை என்று உணர்வில்லாமல் உன்னை வேறு விதத்தில் திருப்புகிற எந்த காரியத்தையும் கர்த்தர் சமூகத்தில் நீ துதித்து ஜெபிக்கும் போது, இயேசுவின் மேல விசுவாசமாக இருக்கும்போது, அடுத்து வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்கும் போது, எப்படி வசனத்தை நம்பு, வாக்கு தத்தத்தை நம்பு, வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வார். யோசேப்பு வார்த்தை நிறைவேறும் அளவும் அவன் புடமிடப்பட்டான். பின்பு ராஜா, இது நடக்குமா, சாத்தியமா, இது நடக்கக்கூடிய விஷயமா பாருங்க. ஒரு 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 அந்நிய தேசத்திலே ஒரு அடிமையாக சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிற யோசேப்பை கர்த்தர் கிரியை செய்கிறார். அங்க ஒரு காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. அதான் தேவன் செய்யணும். தேவன் இறங்கி ஒரு விஷயத்தை செய்தார்னா உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலையும் மாற்றிவிடும். அதுக்கு நீ தேவனை முழு இருதயத்தோடு நம்பி, உறுதியா நம்பி பின்பற்றிட்டே இருக்கணும். வந்தனே ஒரு வாரம் ஒன்றும் நடக்கலை அப்படி சொல்ல, உறுதியா நம்பி நீ பின்பற்ற உன் வாழ்க்கையில பாதிக்கிற சத்ரு விலகியே தீரும். நீ சேதமாவதில்லை. இப்ப ராஜா என்ன செய்கிறார்? ஆள் அனுப்பி யோசேப்பை கட்டவிழ்க்க சொல்றார். அதிபதிகள் போய் அவனை விடுதலையாக்கி வந்தனம் செய்து புது வஸ்திரம் உடுத்தி ராஜாவினிடத்துல கொண்டு வந்து விடுறான். ராஜா இப்ப சொல்றார், அவன் அதிகாரியாக்கி என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ண, என் அதிகாரிகளை உன் இருதயத்தின்படி ஆள. எப்படி வைக்கிறார் பாத்தீங்களா? இவ்வளோ விளங்குதாங்க சொல்றது. இப்ப அவன் கட்டப்பட்டிருந்தான், அவன் யோசேப்பு இப்ப கட்டவிழ்க்கப்பட்டு உன் மன இருதயத்தின்படி நீ கட்டவும். 107 பாருங்க, அது ரொம்ப அழகா இருக்கு அந்த வார்த்தை. தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும். அவன் அதாவது நினைக்க, புரியுதுங்களா உங்களுக்கு? யாருடைய பேர்? எகிப்து ராஜா தன் பிரபுக்களை, அவனுக்கு அதிகாரம் கொடுக்குறான். நீ நினைச்சா அவனை அரெஸ்ட் பண்ணலாம், நினைச்சா நீ விடுதலை ஆக்கலாம். உனக்கு எல்லா அதிகாரத்தையும் நான் தரேன். என் வீட்டுக்கு அதிபதி நீதான், என் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதி இனிமேல் நீதான். எப்படிங்க ஒரே நாளில் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். இதுக்கு 13 வருடம் காத்திருந்தான். கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. 13 வருடம் காத்திருந்தான். நீ சில நாள் காத்திருக்கணும், ஒரு 13 மாதமாவது காத்திருக்கணும். ஸ்தோத்திரம். சில நாட்கள் கர்த்தர் சமூகத்தில் காத்திரு. தொடர்ந்தும் தினமும் ஜெபத்தை விடாத, தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை விடாத, தேவனுடைய வசனங்களை விடாத. கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனங்களை வைத்துக் கொள்ளுங்க. சண்டையை கூப்பிட்டு கேட்டேன் ஒரு தம்பிகிட்ட, பரிதாபம். 15 வருஷம் 20 வருஷம் சபைக்கு வந்து, எப்பா யாக்கோப்பு யாருன்னு கேட்டா தெரியல. ரொம்ப வருத்தமா இருந்தது எனக்கு. அப்ப இங்க நம்ம என்ன கணக்குல வர, அதான் வசனத்தை, செய்தியை கேளுங்க, வார்த்தையை கேளுங்க. யாக்கோப்பு தெரியல. யாக்கோப்பு தெரியுமா அப்படின்னா தெரியல. யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் தெரியாதா? புதுசா வந்தவங்களுக்கு தெரியல, பரவாயில்ல. நம்ம ரெகுலரா வரோம், செய்தி கேட்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அனனியா சப்பரால் யாரு? தெரியல. சோத்திரம். எந்த பேர் கேட்டாலும் தெரியல. விளங்குதாங்க? அப்ப வசனங்களை, வார்த்தைகளை
இதெல்லாம் ஒரு தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, இந்த சம்பவங்கள் இதெல்லாம் உன் இருதயத்தில் இருக்கும் போது தான் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வேலை ஸ்தலத்திலேயோ ஏதாவதுலேயோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு விடுதலையே இல்லை, இரவும் பகலும் கடினமான உழைப்பு, ஆண்டவரே வேறு விதமாக போகுது, மனதில் ஏதோ திருப்தி இல்லாத நிலை உன் வாழ்க்கையில் வரும்போது இந்த வசனத்தை நினைச்சு அவங்கள விடுதலையாக்கின வல்லமை என் வாழ்க்கையில் இருக்கட்டும்னு சொல்லி கையை உயர்த்தி சோத்திரம் பண்ணினா கர்த்தர், இந்த வசனம் இருதயத்தில் இருந்தா தானே இல்லைங்களா? வசனம் இருதயத்தில் இருந்தா அதான் சொன்னான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னா, வார்த்தைக்கு வல்லமை உண்டு, வார்த்தைக்கு வல்லமை உண்டுங்க. கட்டவிழ்க்கும் அது உன்னை, வசனத்தை சொன்னா கட்டவிழ்க்கும். இயேசுவின் வார்த்தையை வைத்து நீ ஜெபிக்கும் போது வல்லமை அதிகம், ரொம்ப பவர்ஃபுல், அதுக்கு அதிகம். எவ்வளவு வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க முடியுமோ சொல்லுங்க, வசனங்களை சொல்லுங்க, ஜெபங்கொள்ள தெரிந்த வார்த்தைகளை சொல்லுங்க, வாக்கு தத்தங்களை அறிக்கையிடுங்க. விளங்குதாங்க? எதுவுமே நம்ம செய்யறது இல்லைங்க. அதையும் நான் கூடவே உங்களுக்கு சொல்றேன். அதான் பரிதாபமான நிலை. சபையில் வர ஏதோ ஒரு 10 பேர் 20 பேர் அப்படிதான் ஜெபிக்கிறோம், அப்படிதான் ஒரு இதாக இருக்கிறோம். மற்றவங்கெல்லாம் வர்றதும் போகிறோமா? நீ ஜெபம் பண்ணி பாரு, உன் வாழ்க்கை பிரகாசிக்க பண்ணுவார். நீ கர்த்தரை துதிச்சு பாரு, உன் வாழ்க்கை பிரகாசிக்க பண்ணுவார். இன்னைக்கு இயேசுவை உயிர்த்தெழுந்த ஆராதனை, ஈஸ்டர் பண்டிகைன்னு உலகமே கொண்டாடுது அவர் மரித்து உயிர்த்தெழுந்தவரை. ஆனால் அவர் இன்னைக்கு அவர் வருத்தப்படுறார். என்ன, நான் எதுக்கு உயிர்த்தெழுந்தேன்? இந்த ஜனங்க அறியிலேயே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை உனக்கு எனக்கு காண்பிக்க, உன்னை விடுதலையாக்க. அவர் மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாரே, உன்னை விடுதலையாக்க தானே அவர் வந்தார். அவர் இன்னாட்டி அவரே வரணும், அவரே மரிக்கணும், அவரே உயிர்த்தெழணும், உனக்கு எனக்கும் தானே. அப்போ என்னை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிற பிள்ளைங்க இன்னைக்கு விடுதலையோடு இன்னும் இல்லையே, இந்த அறிவு எனக்கு அந்த பிள்ளைகளுக்கு வரலையே அப்படின்னு சொல்கிறார்ல ஆண்டவர். என் ஜனங்கள் அறிவில்லாமல் இல்லவா சங்காரமாகிறார்கள்? வசனம் சொல்றார் ஆண்டவர். தீர்க்கதரிசி எரேமியாட்ட சொல்றார், என் ஜனங்கள் ஏன் சங்காரமாகிறார்கள்? தங்களுக்கு அறிவில்லாதனால் அல்லவா. ஜீவ தண்ணீராகி என்னை விட்டு விட்டு தங்களுக்காக ஒரு வெடிப்புள்ள தொட்டியை உண்டு பண்ணி கொண்டார்கள். ஜீவ தண்ணீர் நான் அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை நிறைவே கொடுக்கக்கூடியவர், என்னை அல்லவா விட்டுறாங்க அவங்க அப்படின்னு அங்கலாய்ப்போடு கேட்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு உங்கள்கிட்ட அங்கலாய்ப்போடு தான் கேட்கிறார். நீங்கள் ஆண்டவரை தேடுகிற பிரகாரம், அறிகிற பிரகாரம் அறிந்து அவர் சமூகத்தில் முழு விசுவாசத்தோடு கூட அவர் வார்த்தைகளை எல்லாம் நம்பி, இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்பி நீ அவரை பின்பற்ற வேணாம். நான் சொல்கிறேன், அடுத்த இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனை வரும்போது அநேகர் இங்கே விடுதலையாக்கப்பட்டவர்களாக தான் இருப்பீங்க. அநேக பிரச்சனைகள் வாழ்க்கையில் மாறினதாகத்தான் இருக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் சொல்ல தேவையில்லை, நீயே 4 பேருக்கு போய் சொல்லுவ, இந்த இயேசுவே மெய்யான தெய்வம், இவரே உயிரோடு இருக்கிறவர். நீ 10 பேருக்கு சொல்லுவ. இன்னைக்கு ஏன் சொல்ல முடியல? இன்னைக்கு யாராவது இயேசு என்னப்பா அது, அவர் வெளிநாட்டு கடவுள் சொன்னா பாவம், அவங்க அறிவு இல்லாமல் பேசுறாங்கன்னா அந்த அறிவு உனக்கு இருக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு கிரியை நடக்கணும், உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும். அதை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நீ விசுவாசித்தால் நடக்கும். தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டா நடக்கும். அடுத்த வருஷம் நீ கர்த்தரை வந்து மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு வந்தால் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் உயிர்த்தெழுந்த ஆராதனையில் நான் அப்படியே தான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அடுத்த வருடம் இங்கே இருக்கிற குடும்பங்கள் அத்தனை பேருடைய நிலையும் ஒருபடி மாற்றங்கள் இருக்க வேண்டும். நீ விடுதலையோடு பிள்ளையாக இருக்கணும். அநேகரை விடுதலையாக்கிற பிள்ளையா நீ மாறணும். அநேகரை விடுதலையாக்கிற பிள்ளையா மாறணும். நீ சொல்றது விளங்குதாங்க? நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பாபா. நீ விடுதலையாக்கிற பிள்ளையா இருக்கணும். அநேகருக்கு சத்தியத்தை சொல்லி ஜெபம் பண்ணி, பயப்படாதியா, வா இயேசு கிட்ட வா, அவன் பிரச்சனையை மாற்றுவார், உன் குடும்ப சூழ்நிலையை மாற்றுவார், உன் கடனை மாற்றுவார், உன் குடியை மாற்றுவார், உன் பாவத்தை மாற்றுவார் என்று சோத்திரம். உன் சத்துரு உன்னை போக விட மாட்டான். ஏன் இங்கே வர விட மாட்டான்னா, இங்கே வந்தால் நீ விடுதலை ஆயிடுவேன். இங்கே அவர் மகிமை இறங்கும். இங்கே ஒரு மகிமை இறங்குங்க. நாங்கள்லாம் இங்கே வந்து நாங்கள்லாம் எடுத்தோன்னே ரட்சிக்கப்பட்டு வீட்டில் ஜெபம் பண்ணல. இங்கே வந்து உட்காந்து இங்கே வல்லமை வந்து இறங்கி இங்கே மகிமை அனுபவிச்சதுனால, இங்கே வசனத்தை கேட்டதுனால அந்த விசுவாசத்தில் வீட்டில் போய் உட்காந்து அதிகாலையில் ஜெபிக்க ஆரம்பித்தோம். தனியாக போய் வந்து பைபிள் படிக்க ஆரம்பித்தோம். எங்களதெல்லாம் சாதாரண பிசாசின் கட்டெல்லாம் கிடையாது, மரணத்தின் பிடியின் கட்டு தான். என்னன்னாலும் போவனா அப்படின்னு தான் இருந்தது. அல்லேலூயா. விசுவாசமும் தேவனை பற்றி கொண்டு நின்னது நிமித்தமா கர்த்தர் வல்லமை, எப்படிப்பட்ட சத்ருவின் வல்லமையும் முறியடிக்கும். சோதர அல்லேலூயா சொல்லுங்களேங்க.
எப்படிப்பட்ட சத்துருவின் வல்லமைகளை சில பிசாசு அப்படின்னா போயிடும், சிலதெல்லாம் உனக்கு ஜம்பிங் பண்ணும். அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். தான் சொன்ன, ஆனால் நீ நின்னா அதன் வல்லமையை காட்டிலும். அதான் எலிசா சொன்னார், அவர்களோடு இருப்பவரை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், அவர்களோடு இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும். யோவான் சொல்றார், நமக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர். அந்த அத்தாரிட்டி, அந்த விசுவாசம் உனக்கு வேண்டும். இயேசு பெரியவர். அல்லேலூயா. எங்கேயும் புலம்பாத, எதையும் சிந்திக்காத, இயேசுவும் சிந்தையில் நிறுத்து. உயிர்த்தெழுந்த இயேசுவை உன் சிந்தையில் நிறுத்து. துதிச்சு பார், விசுவாசித்து பார், அவர் வசனத்தை அறிக்கை செஞ்சு பார். அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு உன் வாழ்க்கையில். அவர் சிறைச்சாலையின் கதவை அசைத்த தேவன், சிம்சோனின் கட்டுகளை அவிழ்த்த தேவன். அல்லேலூயா. ஆம், அந்த 3 புருஷர்களுடைய கட்டுகளை அவிழ்த்த தேவன், யோசேப்பினுடைய சிறைவாசத்திலிருந்து அவன் கட்டுகளை அவிழ்த்த தேவன், இன்றைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை. இயேசுனுடைய ஆமேன் கல்லறையிலே அவரை கட்டி காக்க முடியவில்லை. அல்லேலூயா. கல்லறையை கட்டிட்டாங்க, பத்திரப்படுத்திட்டாங்க, முத்திரை போட்டுட்டாங்க, கட்டி காக்க முடியவில்லை. இயேசு அவரை கட்டவிழ்த்தார். விடுதலையாக்கப்பட்டவராக, மகிமையுள்ள தேவனாக உயிர்த்தெழுந்தவர். இன்றைக்கு எதுக்கு உயிர்த்தெழுந்தார்? எல்லாரையும் விடுதலையாக்க. உன்னை என்னை விடுதலையாக்க தான் எழுந்திருக்கிறார். நீ கட்டப்பட்டிருப்பது அவருக்கு விருப்பமே இல்லை. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை கட்டவிழ்த்து அனுப்ப போறேன். என்ன கட்டில் இருந்தாலும் சரிதான், நான் கட்டவிழ்த்து அனுப்ப போறேன். நீ போய் அதை பாதுகாத்து கொண்டா, நீ போய் வெளியில் அதை பாதுகாத்து கொண்டா, அடுத்த வருஷம் இப்படி இருக்க மாட்டா. இன்னொரு படி கர்த்தர் உன்னை மேலே உயர்த்தி தான் வைப்பார். எதில் இருந்தாலும் சரி. எழுந்து நிற்போமா, ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் மகிமையப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. எல்லாம் இருக்கிற